தேவி சாமியை கும்பிட்டுட்டு தொட்டில கட்டுத்தா. தேனு இந்தா நீயும் கட்டு. கட்டு தேனு. ஏலே என்னடா இது? இல்ல பத்தா, தேனு தொட்டில் கட்டணும்னு ஆசைப்பட்டா. இதுக்குதான் எல்லா வேலையும் மாங்கு மாங்குன்னு செஞ்சியா நீ? என் பேத்தி புள்ளைக்கு தவம் கிடக்குறா, உனக்கு என்னடா அவசரம்? பாட்டி அது வேற ஒன்றும் இல்லை அம்மாச்சி, வேணும்னே எனக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்கா, அதான். என்னடா மனோ, நீயும் தொட்டில வாங்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாரும் பேசி வச்சு பண்றீங்களா? இல்லடா, இப்ப என் அக்கா தொட்டில் கட்டினா என்ன? கட்டக்கூடாது. அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? குழந்தைங்கிறது கடவுளா பார்த்து கொடுக்கறது தானே. நடக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். தேவிக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும்மா. என் பொண்ணு தேனுக்கு கூட குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஆசைப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும். என் குடும்பத்துல என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். கண்டவங்கெல்லாம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாம். அத்தை, தேனும் ஆசைக்கு கட்டட்டுமே அத்தை. அவளுக்கும் குழந்தை வேணும்னு தோணும்ல. சக்தி, அதெல்லாம் தோணக்கூடாது. இதுக்குதான் ஆரம்பத்திலே அவகிட்ட சொல்லி வைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். எல்லாம் நீ குடுக்கற இடம் தான் சக்தி. இல்ல அத்தை, நம்ம வீட்டு மருமக தானே. ஏன் நீ ஒரு தொட்டில் கட்ட, உனக்கும் குழந்தை பிறக்கட்டும். தேவி அக்காவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும். இந்த ஃபோனை அந்த விஷவண்டு இருக்கிற இடத்துல வீசிட்டு அந்த மீனாட்சியை போய் எடுக்க சொல்லுவோம். அவள் இந்த ஃபோனை எடுக்க போவா. அங்கே வண்டு கொட்டி அவள் கதை அங்கேயே முடிஞ்சிடும். அவளை மாதிரி நாக்கில் விஷம் இருக்கவளுக்கு இப்படித்தான் ஒரு முடிவு வரணும். ஏய் இங்க வா. வா 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 வான்னு சொல்றேன்ல. என்னன்னு சொன்னதா வருவியா? வா. போகாத போகாத, தப்பு பண்ற. போகாத வா. ஏய் போகாத, தப்பு பண்ற. போகாத. பாட்டி அவங்க ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அவளே சாமி வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ சொல்றத கேக்குறியா? வா நீ வா. போகாத. வா. போ போ, உனக்கு சீக்கிரமே காரியத்தை பண்றேன்டி பண்றேன். எங்க இங்க போட்டீங்களா? எந்த பக்கம் போட்டீங்க? ஏய் அங்க நல்லா தேடு. ஐயோ, நம்ம போன் சத்தம் மாதிரி கேக்குது. அதான் அங்க கிடக்குது பாரு, சத்தம் கேக்குதே.
ஃபோன் வருது. ஏதோ பாட்சா கீச்சான் ஏதோ இல்ல பேர் சரியா தெரியல. ஏய் எடுக்காத, நானே வந்து பேசிக்கிறேன். இரு இரு, எடுக்காத எடுக்காத. குடு, என்கிட்ட போனை குடு குடு. போ போ போ. காரியம் ஆனதும் உடனே மாறிடுவீங்களே, நல்ல எண்ணம். இதுக்கே என்ன கூட்டிட்டு வந்தீங்க? நீங்களே வந்து எடுத்துக்கலாமே. எனக்கு தெரியும், நீ போ. பேசிட்டே நிப்ப. போ. அடி வாங்காம இங்க இருந்து போக மாட்டியா? என்னடா அடிப்பியா? இங்க என்னடா பாரு உனக்கு? நான் எங்க பார்த்தா உனக்கு என்னடா? போடா. யாரு ஒழுங்கா போயிடு, ஆ. இல்ல கண்ணு மொழியெல்லாம் நோண்டிடுவேன். எங்க நோண்டு பாப்போம். நோண்டுறா, நோண்டு பாப்போம். என்ன? ஏய், போற என்னடா, பேசிட்டு பெரியவனா நீ? என்ன? என்னடா பண்ணுவ? போனா போக என்ன மாட்டியா? பண்ணுவ? டேய், அங்க என்ன பாரு உனக்கு? ஆ? என்னடா, என்ன? என்ன உனக்கு? ஆ, டேய், வேணாம்டா. டேய் ஏங்க விடுங்க. வச்சு இழுத்தாரு வை. வந்த இடத்துல ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஆந்திரா பேசிட்டு இருக்கான். டேய் இந்த ஆரம்பிச்சிட்டால. பாரு, எங்க போனாலும் ரவுடித்தனம். யோ கூட்டு போயா, பலூன் ஊதுற மாதிரி ஊதி தள்ளிட்டு போறேன். ஏங்க ஆ, விடுங்க. ஊதுவே, ஏங்க, பாத்துக்கிட்டு இருப்போம். டேய் ஜீவா சும்மா இருடா. டேய் ஏய், இப்போ நீ போறே இல்லையா? போக மாட்டேன், என்ன பண்ணுவ? ஏய், சொல்லிட்டே இருக்கேன். டேய் டேய் போடா. உனெல்லாம் என்ன தேவையில்லாம. ஏய், டேய், அவன் தான் ஜீவா. ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, அவன் வேணும்னே பண்ணிட்டு இருக்காமா. மாப்ள, வந்த இடத்துல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. அதை கண்டுக்காம சும்மா இருந்திரணும். அப்படிலாம் இருக்க முடியாது அத்தை. ஜீவா ஏற்கனவே அப்பத்த கோவத்துல இருக்காங்க. இது தெரிஞ்சா இன்னும் திட்டுவாங்க. கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி இருந்தாலும் இப்ப கிளம்ப தானே போறோம், அமைதியா இருடா. ஐயோ அம்மாச்சி, அம்மாச்சி வாங்க இங்க, சீக்கிரம் வாங்க. அங்க அப்பத்தா. நிக்காதீங்க அம்மாச்சி. அப்பத்தா. அப்பத்தா. அத்தை, ஐயோ, அப்பத்தா, இங்க வந்துருங்க. வாங்க. அப்பதா. இங்க இத்தனை பேர் அப்பத்தா, வந்துருங்க. வாங்க அப்பத்தா. வாங்க. சரி. ஐயோ. ஐயோ ஐயோ. ஜெய் சு. ஏய் ஐயோ ஐயோ. அப்பத்தா.